இன்னைக்கு சண்டே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ஏதாவது நான்வெஜ் வாங்கி தடபுடலாக செய்கிறது, சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக வந்து டயர்டாயிடும், ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லாட்டி வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி தான் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சண்டேஸ் வந்து காலையில் 11 மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து 6 o'clock அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கம்மியான நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ உட்காந்து நம்ம தடபுடல நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதனால் குவிக்காக வந்து வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறோம். ரைத்தா மட்டும் பண்ணிவிட்டு சிம்பிளாக அதோட சர்வ் பண்ணிக்க போகிறோம். கடன் செஞ்சுட்டு சாப்பிட்றோம், சீக்கிரமாக ஷாப்பிங் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ குவிக்காக இந்த வெஜிடபிள் புலாவை செஞ்சிடலாம். நிறைய காய் சேர்த்து ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த புலாவ் வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா கரம் மசாலா பொருள்லாம் எடுத்திருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா பிரியாணி இலை. இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் மித்த பொருள்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது வந்து லேசாக செவந்தனுமே அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு செவந்துருச்சு. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 5 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிரும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ப்ராட் பீன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக பட்டர் பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/4 கப்பும், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப்பும் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது சாதம் வேகிறப்பே நல்லா உங்களுக்கு வெந்துடும். அதனால் இப்போ தனியாக வேக வைக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெரட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. நான் பாஸ்மதி அரிசியும் வந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம ஊற வச்சுருக்கனால. அதனால் இப்போ வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி ரைஸ் குக்கரில் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ரைஸ் குக்கர்னால் இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திறந்து வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அதாவது எதளவுக்கு குக் பண்ணணும் அப்படின்னா, தண்ணி எல்லாமே முக்கால்வாசி உங்களுக்கு வற்றினதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே முக்கால்வாசிக்கு மேலே வத்திருச்சு. அரிசியும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குக்கரோட மூடி போட்டுட்டு தம்மில் வைக்க போகிறோம். நீங்கள் விசில் வர குக்கர் எடுத்தாலும் விசில் வர விடாமல் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம்மில் அப்படியே வச்சுருங்க. உதிரியாக குக் ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் நல்லா தம்மில் நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி கரெக்டாக வெந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு அடி பிடிக்காமே வரும். பாருங்கள், நல்ல சூப்பராக பொழுன்னு உங்களுக்கு குக்காக இருக்குது. கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா வந்திருக்கு புலாவ். ரொம்ப சூப்பரான புலாவ் இது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால இதுக்கு ரைத்தா மட்டுமே தாராளமாக போதும். தேவைப்பட்டால் நீங்கள் ஏதாவது ஃப்ரை இல்லாட்டி கிரேவியோடு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணலாம். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.